பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். எழில் பாக்கியா மேல ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாங்க. உடனே செல்வி பார்த்தியா, எப்பவுமே எழில் மட்டும் தான் உனக்கு துணையா உன் கூட இருப்பான். இப்ப எழிலே எப்படி பேசிட்டு போறான்னு பார்த்தியா, இங்க பாருக்கா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கோபி சார் இப்ப வேணும்னா மனசு மாறி இருக்கலாம், ஆனா அவர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை எல்லாமே நீ எப்படி மறந்த? இப்போ வேணும்னா மனசு மாறி இருக்கலாம், ஆனால் அப்போ நடந்துக்கிட்ட விதம் இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. செல்வி, எனக்கு வேற வழி தெரியல செல்வி. இல்லை, நீ அப்படி நினைக்காதக்கா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நாங்களே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம், நீங்கள் இப்படி பண்ணதை நினச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க செல்வி. செல்வி சொன்னதை எல்லாம் கேட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பாக்யா. நடந்த இதை எல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே கோபி போகிறாங்க. கோபி போயிட்டு, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல பாக்கி. கேஸ் எனக்காக வாபஸ் பண்ணியன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்காக கிடையாது, என் பசங்களுக்காகன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே கோபத்தில் பேசிட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.